வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி மாங்காய் வெல்லம் போட்டு பச்சடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செம்மையாக எம்மியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு நல்ல உள்ளே எல்லோ கலரில் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி மாங்காய். எப்போவுமே மாங்காய் நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதனுடைய தோலெல்லாம் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சித்திரை வருஷப்பருப்புக்கு பண்ணுவாங்க. இந்த கலர் மாங்காய் கிடச்சிச்சின்னா நாங்கள் பண்ணுவோம். இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். அது ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாவை சும்மா அப்படி ரஃப்பாக கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சடி. எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா இதில் உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது துருவி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இந்த மாங்காவை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போது இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் நல்ல புளிப்பாக இருந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். பார்க்க தான் நல்ல மஞ்சள் கலரில் இருந்துச்சு, ஆனால் புளிப்பாக இருந்துச்சு. இப்போ இதில் இந்த சின்ன கிண்ணத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த மாங்காய் வெந்துடும். இதுக்கு லேஸ் சூடு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம துருவி வச்சுருக்கிறதுனால. இப்போ ஒரு பீஸ் வெல்லம் எடுத்துருந்தேன். அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். பாருங்கள், நல்லா தகன்னு சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சேனலில் இந்த பச்சடி இல்லை, அதான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சுப்போம். அந்த வெல்லம், காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் அதை சேரட்டும். நல்லா தகன்னு கொதிக்குது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது திக்காயிரும். பச்சை மிளகாய் வாசனை, காஞ்ச மிளகாய் காரம், புளிப்பு, உப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது இந்த மாங்காய் பச்சடி. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாங்காய் பச்சடி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.